இப்போ வந்து பாண்டை பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. என்னென்னா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப போரிங்கு, அதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. இப்போதைக்கு பாண்டு வந்து ஒரு சேஃபஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிஸை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க. ஷேர்ஸு, கோல்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணுறீங்க. அப்புறம் இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணுது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ரிச் பீப்புள் மட்டும் தான் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதெல்லாம் பழைய காலம். இப்போ வந்து ஈவன் 10,000 இருந்தால் கூட உங்களால் பாண்ட் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், 1 lakh இருந்தால் தான் 750 வரும் அப்படின்னு சொல்கிற மாதம். அப்போது உங்களுக்கு மாதம் 7,500 வரணும்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத யோசிச்சுடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாண்ட் மார்க்கெட்னா என்ன, பாண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், பாண்டில் இருக்கக்கூடிய மித்ஸ் என்னென்னா, எப்படி வந்து பாண்ட்ஸ் வந்து கிரேட் கம்பேரிங் வித் எஃப்டி அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் வந்து எந்த ஆப்பில் வந்து பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அப்புறம் வந்து எப்படி வந்து நான் ரிட்டர்ன்ஸ்லாம் எனக்கு கிடைக்குதுங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ப்ரொமோஷனல் கிடையாது, நம்ம யூடியூப் சேனலே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் வந்து நான் எப்படி பண்ணுறேங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 மாதம் தான் ஆகுது. ஸோ அது இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நான் அதை உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஸோ இதான் நான் யூஸ் பண்ணுற ஆப்பு, இந்தியா பாண்ட்ஸ் ஆப். ஓகேங்களா? ஸோ அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து டெஸ்க்டாப் வியூ. ஓகேங்களா? பிசியில் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மொபைல்லையுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் பேசிக்காக வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் என்னென்ன ஃபில்டர்ஸ்லாம் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஃபில்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்ட்ரெஸ்ட் ஈல்டு வந்து 10% மேலே இருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா 10% மேலே இருந்தால் தான் என்னால் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து பீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் 10% கிளிக் பண்ணிக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து எவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0 to 1 year, ஒரு 1 year இல்லாட்டி அப் டு ஒரு 3 years பண்ணுறதுனால நான் 0 to 1, அப்புறம் 1 to 3 years அந்த 2 ஃபீல்டையும் நான் வந்து அந்த 2 ஃபீல்டையும் நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், மாதம் எனக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் திருப்பி மியூச்சுவல் ஃபண்டில் நான் அதை வந்து ரீடைரக்ட் பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மந்த்லி இருக்குது, குவார்ட்டர்லி இருக்குது, செமி ஆனுவல் இருக்குது, ஆனுவலி இருக்குது, அப்புறம் குமுலேட்டிவ் அட் மெச்சூரிட்டி. குமுலேட்டிவ் அட் மெச்சூரிட்டினா இப்போ நம்ம வந்து 1 to 3 years வச்சுக்கோங்களேன். அந்த 3 years, அந்த 3rd year முடியும் போது மொத்தமாக நீங்கள் போட்ட கேபிட்டலையும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அது வந்து குமுலேட்டிவ். ஸோ நமக்கு இப்போ வந்து மந்த்லியே போதும், அதை மந்த்லி இங்கே செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கிரெடிட் ரேட்டிங் வந்து நான் சொன்னேன், AAA, AA, BBB அது மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ ஏ வச்சுக்கிறேன். ஏன்னா ஏ இருந்தால் தான் எனக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10க்கு மேலே கிடைக்கும். ஸோ ஏ. அப்புறம் செக்யூர்டு மந்த்லி இன்கம். செக்யூர்ட் நான் சொன்னேன்ல, ஸோ இந்த பாண்ட் வந்து செக்யூர்டு பாண்டாக இருந்துச்சுன்னா இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ செக்யூர்டு இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் ஏதாவது அந்த கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா முதல்ல செட்டில்மெண்ட் வந்து இந்த வகையான பாண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலான இன்வெஸ்டர்ஸ்க்கு செட்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் அதில் போட்டவங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் போட்ட ஃபில்டரில் வந்து எனக்கு இவ்வளோ கம்பெனிஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு கொஞ்சம் நல்ல கம்பெனிஸ் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் சொல்லலாம். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதான் ஸ்ரீராம் ஃபினான்ஸோட பேஜ். ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கூப்பன் ரேட் என்னன்னா 10.5, கிடைக்கக்கூடிய ஈல்டு என்னன்னா 11.10. அது கூப்பன் ரேட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பொருள் தயாரிக்காங்க, அதை தயாரிச்ச உடனே அந்த பொருளை வந்து இவ்வளவு ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு போடுறாங்க. ஆனா அது வந்து சந்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் MRP மேக்ஸிமம் ரெண்டல் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் போடுறாங்க. ஸோ அது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பொருளோட ஒரு ரேட் வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ டிமார்ட் இல்லாட்டி ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கும்போது அதை வந்து ஒரு 80 ரூபாய்க்கு விற்பாங்க. அதே மாதிரி தான் கான்செப்ட். ஸோ இந்த பாண்டு அனௌன்ஸ் பண்ணும்போது 10.5% வந்து இவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் டியூ டு இன்ஃப்ளேஷன், அப்புறம் இஎஸ் காரணங்கள்னால, அந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால இப்போ வந்து இதோட ரேட் வந்து 11.1. ஸோ நம்ம வந்து இந்த ஈல்டு ரேட்டிங்கை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் உள்ள ரேட்டிங் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ. ஸோ கிறிசில் அந்த மாதிரி நிறைய ரேட்டிங்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு கொடுத்துருக்க ரேட்டிங் வந்து ஏ ரேட்டிங். ஓகேங்களா? ஸோ மெச்சூரிட்டி டேட் வந்து 2028 Jan 22.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Jan 10 ஆகுது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ 2028லயே உங்களுக்கு இந்த அமௌண்ட், அதாவது 2 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு 11%ங்கிற விதத்துல 22% வந்து உங்களுக்கு இதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு பேசிக்கா? இந்த பாண்ட்ல வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 1 lakh. ஸோ மினிமம் வந்து நீங்க 1 lakh போட்டாதான் இதுல பாண்ட் வாங்க முடியும். நம்ம என்ன பண்ணலாம், ரவுண்டா வந்து ஒரு 10 lakhs வர மாதிரி பார்ப்போம். ஓகே, 10 lakhஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, 9,95,000. ஓகேங்களா? நான் அப்படியே கீழே வரேன். இதுல பாத்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிற அமௌண்ட் வந்து என்னன்னா 10 லட்சம். அதுல எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து என்னன்னா 2,10,000. ஓகேங்களா? இப்போ இந்த அமௌண்ட் இப்போ நான் வாங்கினேன்னா எனக்கு மாசம் எவ்வளவு கிடைக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ 2026 அவங்க தர வேண்டிய மொத்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து இந்த வருஷத்துக்கு வந்து 96,000 கொடுக்கணும். இந்த வருஷத்துக்கு 96,000 ரூபாய், 2027 1,05,000 ரூபாய், 2028 வந்து 8,917 ரூபாய் தரணும். சரிங்களா? ஏன்னா 2028 Jan 22 வரைக்கும் தான் இந்த பாண்ட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து 96,000 வரணும். அது எப்படி கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் 22ஆம் தேதி கொடுக்குறாங்க. ஸோ February 22ஆம் தேதி எனக்கு 8,917 ரூபா வருது. அப்புறம் March 22 வந்து 8,000 ரூபா வருது. அப்புறம் April 22 வந்து 8,917 ரூபா. ஸோ இப்படி வந்து எனக்கு மாசம் ஒரு ஆவரேஜா வந்து ஒரு 8,800 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட மொத்த கூட்டுத்தொகை வந்து 96,000 ரூபா. அப்போ இந்த வருஷத்துக்கு தர வேண்டிய 11% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. 2026 ஓவர் 2027 பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 1,05,000 ரூபாய் தரணும். சரிங்களா? ஸோ அது ஒவ்வொரு மாசமும் எப்படி கரெக்டா அந்த சேம் டேட் தான், Jan 22, February 22, March 22, அப்படி ஒவ்வொரு மாசமும் அந்த அமௌண்ட் அவங்க வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. கடைசியா 2028 எனக்கு வந்து 8,917 ரூபாய் இந்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு நான் போட்ட 10 லட்சத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் ரிட்டர்ன் கால்குலேட்டர் இங்க. ஸோ இப்போ கீழே வந்தீங்கன்னா இந்த பாண்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்டாப்ளிஷ் ட்ராக் ரெக்கார்டு, இவங்க வந்து வெஹிக்கிள் ஃபினான்சிங்ல வந்து இது கொடுக்குறாங்க. அப்புறம் கன்சிஸ்டன்ட் க்ரோத் இன் ஏஎம் வந்து க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்புறம் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா மாடஸ்ட் கேபிட்டல் பொசிஷனு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே கீழே வந்தீங்கன்னா வாட் இஸ் மை ரிஸ்க் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணால் சீனியருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சபார்டினேட் டயர் 1, சபார்டினேட் டயர் 2, அப்புறம் சபார்டினேட் டயர் 3, இந்த மாதிரி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. ஸோ சீனியரா இருக்கும்போது நீங்க வாங்கக்கூடிய பாண்ட் வந்து சீனியர் பாண்டு அப்படியே இருக்கும்போது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரீபே பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ சீனியர். அப்போ செக்யூரிட்டி வந்து செக்யூர்டு. ஸோ உங்களுக்கு அவங்களோட அசட்ஸ் எல்லாத்தையுமே பிளட்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து செக்யூர்டா இருக்கு, செக்யூர்ட் அண்ட் சேஃப். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ டைப் ஆஃப் கேரண்டி பொதுவாக இது நான் கேரண்டிட் தான் இருக்கும். ஆனால் இந்த நான் பார்த்தது வந்து முத்தூட் அதில் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கனால அவங்க கேரண்டி கொடுத்துருப்பாங்க. இந்த ரேட்டிங் சொன்னால அது ரேட்டிங் இருக்கு. இதில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ரேட்டிங் யார் ப்ரொவைட் பண்ணியிருக்கா அதெல்லாம் நம்ம இதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து இவங்களுக்கு வந்து ரேட்டிங் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் போட்டதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ வருது, மாசம் 8,000 வருது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ரிட்டர்ன்ஸ் பிரகாரம் இப்போ வந்து உங்களுக்கு இதை வந்து ப்ரீ இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நாளைக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்னா முந்தின நாளே வந்து மெயில் அனுப்புவாங்க. எப்படி அனுப்புவாங்கன்னா இப்போ அதையும் காட்டுறேன். இப்போ வந்து இது வந்து ஒரு மெயில் எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் டு பி கிரெடிட்டட் வந்து 3,419, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 3,799, டிடிஎஸ் ஷெட்யூல்டு வந்து 379, கூப்பன் ரேட் வந்து 10.75. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 3,899, அதுல வந்து 10% வந்து டிடிஎஸ், அதனால 379 ரூபா மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ செலுத்தக்கூடிய அமௌண்ட் வந்து 3,419 ரூபா. என்னைக்கு வந்து செலுத்துறோம்? டிசம்பர் 19ஆம் தேதி செலுத்துறோம். அப்புறம் நெக்ஸ்ட் பேமெண்ட் எப்போ வருது? ஜனவரி 19 வருது. பாண்ட் மார்க்கெட்டை வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே 2 பேர் தான். ஒன்று வந்து ஆனந்த் சீனிவாசன் சார், அதுக்கப்புறம் இப்போ மதுரை வீரன் டைரக்டாவே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு.
ஸோ அது மூலமா நான் இப்போ இந்தியா பாண்ட்ஸ்லயே நான் இன்வெஸ்ட் பண்றேன். பட் இந்த பாண்ட் மார்க்கெட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வர வர மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர்ல உள்ளவங்களாம் பாண்ட் மார்க்கெட்லாம் சேஃப் கிடையாது, அதுல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 2 வீக்கா அவங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எதுலதான் ரிஸ்க் இல்லை, எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கு. நீங்க எப்போ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அப்பந்தான் வளர முடியும். நீங்க ரிஸ்க் எடுக்காம அதே இடத்துல இருந்தா வளர முடியாது. யார் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வளர்றாங்க. ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு தான் கிடைக்கும், ரிஸ்கே இல்லாம ரிவார்டு கிடைக்காது. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் எப்படி இருக்குன்னா கால்குலேட்டிவ் ரிஸ்கா இருக்கும். ஸோ உங்களோட முதலுக்கு வந்து அது மோசமாயிடக்கூடாது. எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு வந்து நாம தான் பொறுப்பு. ஸோ இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன்.